You can now make online payments to Lanka Hospital via GovPay. இந்த நாட்டிலே இருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய நாட்டுடைய ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். அவருக்கு தான் நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டிலே தமிழ் பேசும் மக்கள் அதிகமான வாக்களை அளித்து ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பார் என்ற ஒரு நம்பிக்கையை வாக்களித்தார்கள். அவர் 2 தடவைகள் கௌரவ பிரதி குழுக்களின் தலைவர் அவர்களே 2 தடவைகள் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் ஒரு இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக இந்த பாராளுமன்றத்திலே மறைந்த எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் மரும் அஷ்ரப் அவர்கள் ஒரு தீர்வு திட்டத்தை இந்த பாராளுமன்றத்தில் பல மணித்தியாலங்கள் வாசித்து அது தீர்வு திட்டத்தை முன்வைத்தார்கள். அந்த நேரம் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் அதை கிழித்தறிந்து அதனை எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சந்திரிகா அம்மையாராலும் இந்த நாட்டிலே ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்தார்கள். அவர் 30 வருட காலமாக இருந்த யுத்தத்தை இல்லாமல் செய்தார், பாரிய அபிவிருத்தியை செய்தார். ஆனால் இனப்பிரச்சினை தீர்வுக்கு அவர் ஒரு முன்னெடுப்புகளை எடுக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்கள் இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக ஒரு தீர்வை வைத்திருப்பார் என்றால் அவர் சவுதி அரேபியாவிலே இருக்கின்ற மன்னர்கள் போன்று அவர் மரணிக்கின்ற வரையிலே இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும். ஏனென்றால் அவர்தான் யுத்தத்தை இல்லாமல் செய்தார். அவர்தான் எல்லா இன மக்களுக்கும் ஒரு தீர்வை முன்வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தும் அந்த நிலைமையில் இருந்து அவரும் தவறிவிட்டார். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் வந்தார்கள், ஜனாதிபதி அவர்கள். அவரும் தமிழ் பேசும் மக்களுடைய அதிகமான வாக்குகளை பெற்று ஒரு ஆட்சிக்கு வந்தார். அவராவது இந்த இனப்பிரச்சனையை தீர்வு காண்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அது எல்லாம் தோல்வியிலே முடிந்தது. தமிழ் பேசும் மக்கள் அதிகமான வாக்குகள் அளித்து ஒரு அரசை மாற்றியும் மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் அவருடைய குறுகிய காலத்துக்குள் எந்த விதமான இனப்பிரச்சனை தீர்வும் இல்லாமல் போய்விட்டார். அதற்கு பிறகு எங்களுடைய கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் வந்தார்கள். அவர் தனது மூலதனமாக உங்களுக்கு தெரியும் இனவாதத்தை பரப்பித்தான் அவர் ஒரு ஜனாதிபதியாக இந்த நாட்டுக்கு வந்தார். நான் ஏற்கனவே 2000 பௌத்த பஞ்சலையிலே விசேட கூட்டங்களை நடாத்தி முஸ்லிம் மக்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான விடயங்களை பேசித்தான் அவர் ஜனாதிபதியாக வந்தார். அவர் வந்தவுடன் அவருடைய ஆட்சியிலே நாங்கள் விசேடமாக முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்டோம். எங்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டன. அவருக்கு நாங்கள் வாக்களிக்கவில்லை என்பதற்காக எங்களுடைய மக்கள் எல்லாரையும் அவர் பழிவாங்க தொடங்கினார். அதிலே ஒரு அங்கம் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். எங்களுடைய ஜனாசாக்கள் எரித்தது மாத்திரமல்லாமல் எங்களுடைய புனித குர்ஆனிலே கூட அவர் கை வைத்தார். சுங்க திணைக்களத்திலே தடுத்து நிறுத்தப்பட்டுள்ள அல் குர்ஆன் சம்பந்தமாக நான் சொல்ல வேண்டும். இது ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல். கட்சி வேதமின்றி ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 22 முஸ்லிம் உறுப்பினர்களும் கையொப்பமிட்டு சமய விவகார அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு மனுவை சமர்ப்பித்திருக்கின்றோம். அந்த முன்னைய ஆட்சியாளர்கள் எங்களுடைய முஸ்லிம் மத தலைவர்களை கூட அதிகாரத்தை பாவித்து எங்களுடைய புனித குர்ஆனை அந்த சுங்கத்திணைகளத்திலே விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். எனவே ஜனாதிபதி அவர்கள் அவருடைய தலைமையில் ஒரு விசேட கூட்டத்தை கூப்பிட்டு நாங்கள் 22 ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் முஸ்லிம் எம்பிக்கள் கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறோம். உடனடியாக இந்த முன்னாள் அரசாட்சியாளர்களால் அநியாயமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த புனித குர்ஆனை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் ஜனாதிபதியுடன் மனுவை சமர்ப்பிப்பதோடு எங்களுடைய 22 பேர் முஸ்லீம்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட கடிதத்துடைய பிரதியை இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கின்றேன். எனவே இந்த நிலைமையிலே இது எங்களுக்கு மிகவும் ஒரு பாதிப்பான விடயமாகும். இது தொடர்பாக ஆளுங்கட்சி என்ற வகையிலே நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். உடனடியாக பயங்கரவாத சட்டம் இந்த நாட்டிலே இருந்து உடனே நீக்க வேண்டும் என்று நீங்கள் வாக்குறுதி அளித்தீர்கள். அதனை நீங்கள் உடனடியாக நீக்க வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் பல தடவைகள் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். எனவே புதிய அரசாங்கம் வந்து உடனடியாக நீங்கள் இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்க வேண்டும். ஏனென்றால் அண்மையிலே உங்களுக்கு தெரியும், இதனால் முஸ்லிம் இளைஞர்கள் 2 பேர் பாதிக்கப்பட்டார்கள். ஒரு சாதாரணமான ஒரு சட்டத்திலே ஒரு துண்டு பிரசுரம் ஒட்டியவரை பிடிப்பதற்கு பதிலாக அவரை ஜனாதிபதியை கையொப்பமிட்டு அவரை பயங்கரவாத சட்டத்திலே கொண்டு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அதனால் அந்த குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற பிரச்சார கூட்டத்திலே
முழுமையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அமுல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். எனவே 13வது சட்டத்தை அமுல்படுத்துகின்ற அந்த நல்ல பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு முஸ்லீம் ஒருவர் ஒரு அமைச்சரவையிலே ஒரு அமைச்சராக இன்னும் நியமனம் செய்யப்படாத ஒரு பாரிய குறை இந்த சமூகத்துக்கு மத்தியிலே இருக்கிறது. சிலர் சொல்கிறார்கள் முஸ்லீம் உறுப்பினர்களில் தகுதி இல்லை என்கிறார். இன்னொருவர் சொல்கிறார் யாழ்ப்பாணத்திலே தகுதியானவர்களுக்கு நாங்கள் அமைச்சு கொடுக்கிறோம் என்று. நேற்று முந்தின நாள் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் எங்களுக்கு கேட்டால் ஜனாதிபதி அமைச்சு தருவார், ஆனால் நாங்கள் கேட்கவில்லை என்று சொல்கிறார்கள். எனவே ஒரு பாருங்க, அண்மையிலே நியமிக்கப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு குழுவில் ஒரு தமிழ் முஸ்லிம் இனங்களுடைய பிழைத்துவம் இல்லாத நிலையிலே 19 கெசட் பண்ணியிருக்கிறார்கள். ஒரு முஸ்லீம் அமைச்சர் இருந்தால் அவர் சொல்லுவார், இல்லை எங்களையும் ஒருவரை போடுங்கள் என்று செல்லக்கூடிய நிலைமை வந்திருக்கும். ஆனால் இப்போ திரும்ப ஒவ்வொரு விஷயத்திலும் இப்படி சமயங்களை புறக்கணிக்கின்ற விஷயங்கள் வருகின்ற போது நாங்கள் மக்களுடைய பிரச்சனை என்ற வகையிலே நாங்கள் எங்களுடைய உரிமைகளை சமத்துவத்தை கேட்க வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கிறது. எங்களுக்கு ஒன்றுமில்லை, நாங்கள் எதிர்க்கட்சி என்று விட்டு பேசாமல் பார்த்து கொண்டிருந்தால் அரசியலுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு வாக்களித்த மக்கள் மிகவும் கவலை அடைகிறார்கள். விசேடமாக முஸ்லிம் மக்கள், அதிகமான மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இவைகளை உங்களுடைய ஆதரவை நீங்கள் இழந்து போகின்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. எனவே இவைகளை சமப்படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். செம்மணி புதைகுழி, கிரிசாந்தி என புதைகுழிகள் தோண்டுமாறு அழைக்கப்பட்ட 8 நீதிபதிகள் வழக்கை விசாரணை செய்ய மறுத்தபோது 9வது நீதிபதியாக களத்தில் இறங்கிய நீதிபதி இளஞ்செழியனுக்கு பதவி உயர்வு வழங்காமல் இந்த அரசாங்கம் அநீதி இழைத்துள்ளதாக அவரே மனநொந்து அழுது சொல்லுகின்ற காட்சியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இதனால் அவர் லண்டனிலே சொல்லியிருக்கிறார், அவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார், நீதி சேவையிலிருந்து நான் ஒருபோதும் விரும்பி ஓய்வு பெறவில்லை என்றும் கட்டாயப்படுத்தி ஓய்வு பெறப்பட்டேன் எனவும் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் நீதிபதியுமான மாணிக்க வாசகர் இடம் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அவர் கண்ணீர் சிந்துகின்ற ஒரு நிலை. உண்மையிலே அவர் நீதியையும் சட்டத்தையும் மதித்தவர். அவரை சுடுவதற்கு ஒரு கூட்டம் சுட்டார்கள், ஆனால் அவருடைய பாதுகாவலர் இறந்தார். அவருடைய பாதுகாவலருடைய அந்த பிள்ளைகளை அவரே அவருடைய செலவிலே வளர்த்து வருகிறார். ஏனைய விடயங்களை போயிடுவார். எனவே ஒரு நீதியையும் ஒரு சட்டத்தையும் நிறுத்திய ஒரு பெரும் நீதிபதி அவர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நீதி சேவை ஆணைக்குழு நீதி அமைச்செல்லாம் சேர்ந்து இவ்வாறு நீதியையும் சட்டத்தையும் செய்கின்ற யாராக இருந்தாலும் ஒரு தமிழ் மகனாக இருந்து அவர் இந்த யாழ்ப்பாண மண்ணிலே பெரும் நீதியை ஏற்படுத்தியவர், ஒரு சட்டத்தை நம்பியவர். அவருக்கு இந்த நிலைமை ஏற்படுவது குறித்து நாங்கள் எல்லோரும் கவலைப்படுகின்றோம்.